சொற்றுணை வேதியில் சோதிவானவன் தொற்றுணை திருந்தடி பொருந்த கைத்தொண்டு கற்றுணை போட்டியோர் கரணியில் பாய்ச்சினும் நெற்றிலையாவது நமச்சிவாய்மை என்று எல்லாம் அல்ல இறைவனின் பொன்னா திருவடிகளை மனமழ் மேகனால் போற்றி வணங்கி அற்புதமான இந்த தமிழ் இலக்கிய பண்ணையின் நிகழ்வினை பட்டறை என்னும் நூலை வெளியிடுவதற்கு வாய்ப்பளித்த அத்துணை தமிழ் நெஞ்சங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நூலினை என்னிடம் கொடுத்து ஐயா அவர்கள் மடவர் ஐயா அவர்கள் வாழ்த்துறை வழங்குங்கள் என்று சொன்னார்கள். எனக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. வாழ்த்துறை வழங்குற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லைங்கய்யா. ஏன்னா நீங்க தமிழ் பண்ணைன்னு வேற சொல்லிட்டீங்க. நாங்கள் எத்தனை நாட்களை உருவாக்கியிருக்கீங்களோ தெரியாது. நாங்கள் ரொம்ப சாதாரண ஆளு. மதிப்புரை வழங்குற அளவு ஆனால் பத்திரிகை பார்த்துட்டா மதிப்புரைன்னு ஒன்று போட்டுக்க தெரியும். வாழ்த்துறைக்கே பயந்தனா இப்போ மதிப்புரையும் சேர்த்து கொடுங்க அப்படின்னு சொன்னது கொஞ்சம் பயத்தோடு தான். ஏன்னா எதிர்க்க அமர்ந்திருக்கக்கூடியவர்களெல்லாம் பார்க்கின்ற போது சற்று பதட்டம். ஆனால் நான் இந்த மதிப்புரையா பெரிய ஸ்காலரெல்லாம் மதிப்புரை வழங்கலை. கிட்டத்தட்ட ஒரு 11 ஆண்டுகள் அரசு நூலகராக பணியாற்றியிருக்கிறேன். அரசு நூலகத்தை உருவாக்கி திருவாரூரிலே அரசு நூலகராக பணியாற்றியிருக்கிறேன். பல்வேறு நூல்களை படித்தால் என்ன உணர்வு, அதெல்லாம் நான் வாழ்த்துறைன்னு சொன்னேன். என்ன உணர்வு ஏற்பட்டதோ அதைத்தான் இப்போ மதிப்புரையாக வழங்குவேன். இந்த நூலை நான் படிக்க ஆரம்பித்த பொழுது ஏதோ முதல்ல இந்த கூட்டத்தை பற்றி தான் சொல்ல போறாரு ஐயா, அதுக்கு பிறகு கதை நூல் வருது அப்படின்னு நினைச்சு. ஆனா அந்த கூட்டத்தில் பேசப்பட்ட கருத்துக்கள், பேசப்படுகின்ற கருத்துக்கள் அப்படியே நாங்கள் எத்தனை தமிழ்ச்சங்கள் கூட்டம்லாம் நடந்திருக்கிறத பார்த்துருக்கோம். அந்த கூட்டத்துல என்ன மாதிரி எல்லாம் கேள்விகள் எழுப்பப்படுமோ அத்தனையும் இந்த நூல்ல உண்மையிலேயே எனக்கு எதிர்க்க இருந்து இந்த கூட்டத்துல அந்த ஒரு தமிழ்ச்சங்க கூட்டத்துல உட்கார்ந்து இத்தனை கேள்விகளை எழுப்பும் பொழுது என்ன உணர்வு தோணுச்சு, அதுதான் படிச்சப்போ தோணுச்சு. நிச்சயமா ஏன்னா ஒரு கூட்டம் அதை உருவாக்கி அதை நடத்தி அதை முடிக்கிறதுக்குள்ள நடத்துறவங்க எத்தனை அவமானப்படுவாங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஒரு சொல்லுவாங்க ஒன்று வந்து கொடுக்க ஒன்று இல்லை, இந்த கும்பாபிஷேகத்துக்கு பத்திரிகை கொடுக்கும் பொழுது அதை வாங்கிட்டு சொல்லுவாங்க வேலையே இல்லாது உங்களுக்கு தான் வேலை இல்லைன்னா எங்களுக்குமா வேலை இல்லை அப்படின்னு. அது மாதிரி தான் ஒரு கூட்டத்தை, அதுவும் தமிழறிஞர்களை ஒன்றிணைத்து நடக்கின்ற ஒரு கூட்டத்தை நடத்துறது பெரிய விஷயம். அது போலத்தான் என்ன சொல்லுவா அந்த கருத்துல அங்கேயும் ஓடுச்சு. தமிழ் இலக்கியவாதிகளுக்காக ஒரு இடம் தேர்ந்தெடுக்க வேண்டும், அதற்கு கட்டடம் கட்ட வேண்டும் என்று ஒரு மைய கருத்தை உள்ளடக்கி இந்த கூட்டம் நடத்த ஆரம்பிக்கும் பொழுது அதை தவிர அத்தனை கேள்விகளும் இந்த கூட்டத்தில் எழுப்பப்படுகிறது. அதுதான் கதையோட கதை. அவர் என்ன அதாவது உண்மையிலேயே நான் ஐயாட்ட சொன்னேன், அவர் உயிரோட இல்லைன்னு எனக்கு தெரியாது. ஆனா இதை படிச்ச பிறகு நான் சிஎஸ் ஐயாவை பார்க்கணும்னு சொன்னேன். அப்ப சொன்னார் ஐயா அவர்கள் இல்லை. உண்மையிலேயே ஒரு கூட்டத்தை நடத்த அத்துணை பேருக்கும் ஒரு பதிலை சொல்கிறார் அந்த ஒற்றை மனிதன் என்று சொன்னால் அத்துணை பேரையும் நீ சும்மா இரு, உட்காரு உட்காரு, இதை பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம், இப்ப இந்த பேச்சை பேசாதுன்னு சொல்லவே இல்லை அவர். ஓ, இந்த கூட்டத்தில் இத்தனை அதிருப்தியோடு உட்கார்ந்து இருக்கிறார்களோ அவர்களுக்கு முன்னால் நாம் பேசி பயனில்லை என்பதனை நான் சொல்ல வந்த நோக்கத்தை சொல்வதில் அர்த்தமில்லை என்று சொல்கின்ற பொழுது எனக்கு சுவாமி விவேகானந்தர் ஞாபகம் வந்துச்சு. அவர் தான் சொல்றார், பசித்திருக்கக்கூடிய ஒருவரிடம் போய் நீ ஆன்மீகத்தை பேசார். ஏன்னா நம்முடைய உடல் உறுப்புகள்ல இப்ப கண்ணு தானா மூடிக்கும், மூக்கு கூட தானா தம் கட்டி மூச்சு அடக்கிக்கலாம், வாய் தானா மூடிக்கும், ஒருத்தருக்கு காது மட்டும் தானா மூட முடியாது. ஆனா அந்த செவிகள் கூட மூடும் என்று சொன்னால் அவன் தன்னை மறந்த பசியினால் மட்டுமே அவனுடைய செவிகள் மூடும் என்று சொன்னால் அவன் அடைத்து கிடக்கின்ற செவிகளிடம் போய் நீ ஆன்மீகம் சொற்பொழிவு நடத்தினால் என்ன நடத்தாட்டினா எதுவும் உள்ள போகாது. எனவே அவனுடைய வயிற்றை திறந்து செவிகளை திற, அப்பொழுது நீ உன்னுடைய ஆன்மீகத்தை கொண்டு போய் சேரும்.
அதுதான் எனக்கு இங்கே ஞாபகம் வந்துச்சு. இத்தனை மனசுல இவ்வளவு பிரச்சனைகள் ஆதங்கத்தை வைத்துக்கொண்டு எதிரே உறுப்பினர்கள் அமர்ந்திருக்கின்ற பொழுது அவர்களிடம் போய் கட்டடத்தை பற்றி பேசினா, ஆமா இவர் நம்ம 1000 பிரச்சனைகள் உட்காந்துருக்கோம், இவர் போய் இப்பதான் கட்டடத்தை பத்தி பேசுறாரு. இந்த நோக்கம் உள்ளே போகாது. அதை அற்புதமாக உணர்ந்து கொண்டு ஒவ்வொருவருடைய கேள்விகளுக்கும் அவர் அளித்த பதில் ஒவ்வொருவரையும் அவருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு, ஓ இப்படியும் நடக்கிறதா, இதுவும் நடக்குதா, நம்முடைய இலக்கிய கூட்டத்திலே அப்படி நடக்குது, நம்முடைய உறுப்பினர்களுக்கு இது மாதிரி குறைகள் இருக்குன்னு ஒவ்வொருவருடைய குறையையும் செவியேற்று அதற்குரிய பதிலை அளித்து விட்டு தான் கடைசியா அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் கூட்டத்தை சொல்றார். எனக்கு அந்த கூட்டத்தில் இந்த நூலை படித்த பிறகு அந்த கூட்டத்தில் நானும் ஒரு அங்கத்தினராக அமர்ந்திருப்பது போன்ற நோக்கம். நானும் திருவாரூர், நாகப்பட்டினம் போன்ற நிறைய தமிழ்ச்சங்கங்களிலே தமிழ் அறிஞர்கள் நிறைந்த சபையில பேசியிருக்கோம். அங்கவும் இப்படிதான் இருக்கும். ஆனா மேடையில பேச மாட்டாங்க. அந்த உட்கார்ந்து அத்தனை பேரும் விமர்சிக்கும் பொழுது நான் நினைச்சுக்கிட்டு பாரு, மேடையில் இருக்கக்கூடிய தமிழ்ச்சங்க தலைவர் என்ன நினைக்கிறாரு, எல்லாம் இங்க மகிழ்ச்சியோட உட்கார்ந்து இருக்கதான் நினைச்சு அவர் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கிறார். ஆனா இங்க எத்தனை விதமான விமர்சனங்கள் வருகிறது என்று பார்வையாளராக அமர்ந்திருக்கின்ற பொழுது கேட்கணும் இல்லையா, அத்தனை பார்வையாளர்கள் அங்கே என்னவெல்லாம் பேசினார்களோ அதையெல்லாம் இங்கே ஒரு உரையாடலாக கேள்விகளாக கேள்வி கணைகளாக தொடுத்திருக்கின்ற அந்த பாங்குதான் இந்த புத்தகத்தினுடைய வெற்றி என்று சொல்லலாம். ஏன்னா ஒரு தலைவனுக்கு அழகு, ஒரு அரசியல் தலைவரை பற்றி நான் அவருடைய சொன்னேன், ஒரு தலைவனுக்கு அழகு தலைவன் உணர்ச்சி வசப்படக்கூடாது. தொண்டன் உணர்ச்சி வசப்பட்டால் தலைவன் அந்த ஒரு பிரச்சனை அவரை சாடிய பிரச்சனையா கூட இருக்கும், மனசுக்குள்ள 1000 எரிமலை வெடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனாலும் கூட அவரை அடக்கிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே தான் தொண்டனுக்கு பதில் சொல்லணும், தொண்டனை அடக்கணும். ஆனால் தொண்டனை தாண்டி தலைவன் உணர்ச்சி வசப்பட்டு பேசினால் அவன் தலைவனே அல்ல என்று அந்த தலைவற்றை நான் சொல்லியிருக்கேன். அந்த தலைவனுக்குரிய சகல தகுதிகளோடு பதிலளித்த ஒரு பெருமை ஐயா CS ஐயாவை என் கண் முன்னே கொண்டு வந்து நிறுத்தினார். கொஞ்சம் கூட கோவம் இல்லாமல் ஒவ்வொருவருடைய கேள்விகளுக்கும் பதிலளித்து விட்டு, அதாவது ஒரு தலைமை பதவி கொடுக்கும்போது சொல்லுவாங்க, இதனை இவன் முடிப்பான் எண்ணி ஆராய்ந்து அதனை அவன் கண் விடல். அந்த அவன் கண் விடல் என்கின்ற அந்த தலைமை பொறுப்பை ஏற்று நடத்துகின்ற அந்த பாங்கு அந்த ஐயாவிடம் இருந்து அவர்கள் மூலமாக, அந்த பதிலின் மூலமாக அவர்கள் இல்லாத பொழுது அவரை பற்றிய ஒரு உயர்ந்த மதிப்பு நமக்கு தோன்றுகிறது என்று சொன்னால் அந்த அளவிற்கு பயன்படுத்துகின்ற, அதாவது நம்ம பேசுகின்ற பேச்சு தமிழ் என்று ஒன்று உண்டு, எழுதுகின்ற எழுத்து தமிழ் என்று ஒன்று. ஆனால் பேசுகின்ற பேச்சை அப்படியே தன்னுடைய எழுத்தில் பிரதிபலித்த ஒரு பெருமை என்று சொன்னால் அது ஐயாவினுடைய எழுத்தில் இருக்கிறது. அது நிச்சயமாக உள்ளத்தில் சென்று ஊடுருவி அமரக்கூடிய அளவில் இருந்தது. சொல்லுவாங்க, இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலைன்னு. ஆனால் இலக்கிய பட்டர், இலக்கியவாதிகள் நிறைந்த சபையில ஒரு பற்ற அர்ஜுனுக்கு என்ன வேலைங்கிறது எனக்கு தெரியல. ஆனாலும் கூட அவனை கூட பண்படுத்தக்கூடிய ஆற்றல் தமிழறிஞர்களுக்கு இருக்கிறது என்று சொன்னால் தமிழறிஞர்களுடைய பொறுப்பு ஏதோ பொழுது போகாமல் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 to 12 பொழுது போகாமல் வரவில்லை. இந்த தமிழறிஞர்களுடைய வேலை, இலக்கியவாதிகளுடைய வேலை பொழுது போகாமல் வரவில்லை. இந்த சமுதாயத்தில் ஏதேனும் பழுது பார்க்க முடியுமா தன்னுடைய உரைகளினால், தன்னுடைய செயலினால் என்று அந்த கூட்டம் கூடுகிறது. அந்த பழுது பார்க்கின்ற வேலை அந்த கூட்டத்திலே அற்புதமாக நடந்தது. அதுதான் அந்த பற்றை வைத்து இரும்பி அடிக்கின்ற ஒருவனின் மனதை கூட பதப்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் அந்த நூலினுடைய வெற்றி. அந்த நூலில் அந்த அற்புதமான அந்த கருத்துக்களை கொண்டு வந்து, அதே மாதிரி கம்பனை தாக்கி அப்பை பேசிய அந்த ஒரு உரையாடல் நாம எத்தனையோ படிச்சிருக்கோம், எத்தனையோ அந்த ஔவையார் சொன்ன செயல்களை சொல்லியிருக்கோம், அவற்றை அந்த பதங்களை பயன்படுத்தியிருக்கோம். ஆனால் அது எந்த காலகட்டத்தில் தோன்றியது என்று நமக்கு தெரியாது. ஆனால் அந்த சோழனுடைய அரங்கத்தில் கம்பனை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் அவரை உயர்த்தி பேசுகின்ற பொழுது, ஏன்னா ஒரு மனிதனுக்கு நான் என்ற ஒன்று வந்து விட்டான். ஏன்னா ஒரு குருவை பார்க்கறதுக்கு ஒரு அரசன் போனானா, அரசன் குரு வந்து காட்டுக்குள்ள ஒரு சின்ன குடிசை போட்டு உட்கார்ந்துருக்காரு. அரசன் தன் பின்னாடி அத்தனை படைகளோடும் போறான். அந்த குருவினுடைய சீடர் வாசல்ல உட்கார்ந்துருக்காரு. அரசன் சொன்னான், போய் உன் அரசன்ட்ட உன் குரு கிட்ட போய் நான் வந்திருக்கேன்னு சொல்லு. அப்படி நானா யார்கிட்ட, நான் அரசன் வந்திருக்கேன் போய் சொல்லு அப்படின்னு. உள்ள போய்
சொன்னார் குருட்ட, அவர் கண்டுக்கவே இல்லை. பூஜை பண்ணிட்டு இருக்கேன் போய் சொல்லு அப்படின்னார். நான் அரசன் வந்திருக்கேன்னு போய் சொல்லு அப்படின்னார். அப்பவும் சொன்ன, அரசனா நிறைய படைகளோட வந்திருக்காரு அப்படின்னு சொன்னது. கொஞ்ச நேரம் உட்கார சொல்லி பூஜை முடிச்சுட்டு வரேன் அப்படின்ட்டு. அரசன் வந்திருக்கிறது மனசுக்கு நிம்மதி இல்லாமல் வந்திருக்காரு. குருவை பார்த்து நிம்மதி கிடைக்குன்னு வந்திருக்காரு. என்னடா குரு நம்மளை ஒதுக்கி ஒதுக்கி வைக்கிறாருன்னு அந்த அரசனுக்கு கோவம் வந்துருச்சு. சரி, கொஞ்ச நேரம் பொறுமையாக உட்காந்தாரு. பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ குரு வெளியில் வந்தார். இப்போ சொல்லு அப்படின்னாரு. அரசனுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. அரசனை பார்த்துட்டு கூட அப்படின்ட்டு, ஐயா எனக்கு நிம்மதியே இல்லை, அதனால நான் உங்களை தேடி வந்தேன், நிம்மதி கிடைக்குமான்னு வந்தேன் அப்படின்னு. நான் செத்தா உனக்கு நிம்மதி வந்துடும் அப்படின்னாரு. இப்போ அரசனுக்கு அதிர்ச்சி ஆகிட்டு, ஐயா எனக்கு நிம்மதி இல்லாததுக்கும் நீங்கள் சாகுறதுக்கும் என்ன ஐயா சம்பந்தம்னார். இங்கே நான் செத்தான்னு சொன்னது குருவாய் நான் இல்லை, உனக்குள்ளே இருக்கக்கூடிய நான் என்ற அகம்பாவம் இருக்குல்ல, ஆணவம். நீ நிம்மதி இல்லைன்னு சாதாரண ஒன்றும் இல்லாத ஒரு சாதாரண குருவை பார்க்க தானே வந்திருக்கேன். அதுக்கு எதுக்கு உன் பின்னாடி இத்தனை படைகள், காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, போர் வீரம், மன்னன், அமைச்சர், இவ்வளவு பேர் எதுக்கு? இந்த நான் என்ற அரசன் என்ற அகந்தையை அழித்து அடக்கி வைத்து விட்டாலே உனக்கு மகிழ்ச்சி தானா வந்துடும், நிம்மதி தானா வந்துடும். இதுதான் ஒரு புலவனுக்கு அந்த தலைக்கணம் என்பது ஒன்று இருக்கக்கூடாது. அதுதான் அவ்வை அங்கே அழகா சொன்னாங்க. அந்த அற்புதமான உரையாடல்களை எல்லாம் தன்னுடைய ஒவ்வொரு எழுத்து நடையின் மூலமாக கொண்டு வந்து காட்டிய அந்த பெருமை ஐயா மனோகர் அவசியம். வலியோர் வாழ்வதும் எளியோர் தாழ்வதுங்கிறது இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில் சர்வசாதாரணமாக இருக்கு. அவ்வளோ பெரிய பற்றுக்கு சொந்தக்கார ஒரு சாதாரண குயவன் நடத்துகின்ற அந்த வைத்திருக்கக்கூடிய இடம்தான் அவனுடைய கண்ணுக்கு உறுத்துகிறது. அதை எப்படியெல்லாம் ஆக்கிரமிக்கலாம் என்று நினைக்கின்ற பொழுது அந்த பட்டறை வைத்திருப்பவனுடைய கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் கூட அவனுக்கு பாடம் நடத்துகிறது என்று சொன்னால், ஒரு சாதாரண ஊசி கூட பாடம் நடத்த முடியும் என்கின்ற ஒரு கருவியின் மூலமாக நமக்கும் பாடம் நடத்தி இருக்கிறார் நம்முடைய ஐயா மனோகர் அவர்கள். காலத்தின் அருமை கருதி இந்த நூலை சொன்ன ஒவ்வொரு வரிகளாகவும் ஒவ்வொரு வார்த்தைகளாகவும் அதனுடைய மதிப்பினை சொல்ல வேண்டும். ஆனாலும் கூட காலத்தின் அருமை கருதி நான் பெற்ற இன்பம் யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்பது போல இந்த நூலை வாழ்த்துறை வழங்குவதற்காக படித்தாலும் கூட இதனை அனைவரும் படித்து இன்புற்று மகிழ வேண்டும் என்று சொல்லி அற்புதமான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வெளியிட்ட இந்த பட்டறை நூலை வெளியிட சம்மதித்த மருத்துவரை அவர்களுக்கும் வெளியிட்ட அம்மையார் அவர்களுக்கும் பெற்றுக்கொண்ட கேபிகே மோகன் அம்மையா அவர்களுக்கும் உட்பட சபை அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புத்தகத்திலே ஒரு சிறப்பு என்னவென்றால், மக்கள் மாமன்றத்தின் தலைவர் சத்ருகனும் செயலாளர் ராஜா அவர்களும் இந்த புத்தகத்திற்கு அவருடைய விளம்பரத்தை உள்ளட்டையில் இட்டால் 1000 2000 என்று தருகிறார்கள். அது இது போன்ற சிறு படைப்புகள் உருவாக ஊக்குவிப்பதாக அமைகிறது. ஆகவே இதனை நாம் மையமாக கொண்டு ஒவ்வொருவரும் நம்மால் முடிந்த சிறு நூல்களை அவர்களது உதவியை பெற்றுக்கொண்டு செய்வதால் நிறைய நூல்கள் நம் சமுதாயத்துக்கு வரும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுக்கு இந்த வேலையில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது, இந்த நூலை நான் எப்படி வென்றேன் என்றால், அம்மையார் சொன்னார்கள் சிஎஸ்ஐயாவை சந்திக்க வேண்டும் என்று. அதன் பிறகுதான் சொன்னேன் அவர் தெய்வமாக்கி விட்டார் என்று. அதுபோல் நம்ம மருத்துவரையாவும் ஏமாந்து விட்டார். சபையவர்களை கேட்டுக்கொள்ளுங்கள். நான் திருக்குறளை போல 2 வரிகள் எழுதியிருந்தேன். புறத்தூணம் எங்கனே ஆகுமெனில் அகத்துவமே பொய்யும் பைக்குமெனின் என்று. ஐயா யோசிக்கிறார், இந்த குறள் நான் படிக்கவே இல்லையே, இது எத்தனாவது குறளாக வருகிறது என்று திருக்குறள் புத்தகத்தை எடுத்து பிரித்து படித்து பார்த்திருக்கிறார். ஆக நான் அங்கு வென்று விட்டேன் என்று நான் கூத்தாடினேன். இந்த புத்தகத்தை எழுதி நான் 2 ஜாமான்களை நான் திசை திருப்பி விட்டேன் என்பதற்காக நான் சந்தோஷம் அடைகிறேன். அடுத்தது, இப்போது ஐயா சொன்னாரு, நல்ல முதலாளி தேவை. அது ஒரு முதலாளிக்கும் தொழிலாளிக்குமான உறவை நல்ல ஈரத்தோடு வடிக்கப்பட்ட கதை. நானும் அதை மறந்து விட்டேன். நினைவூட்டியதற்கு அவருக்கு நன்றி. இந்த சபையிலே ஒருவர் அமர்ந்திருக்கிறார். நமது திருப்பூரிலே ஒரு செல்வந்தர், மிகப்பெரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு ஐயா இதில் அமர்ந்திருக்கிறார். அவர் என்னுடைய கதையை படித்துவிட்டு, என்னுடைய கதையை போலவே உள்ளது, என்னுடைய வாழ்க்கை போலவே உள்ளது. அவர் இன்றும் பல லட்சங்களை வாடகையாக மட்டுமே பெற்றுக் கொண்டிருக்கிறார். அவர் சொல்கிறார், எனக்கும் ஒரு முதலாளி உண்டு என்று.
அவரை சொல்லிடுறேங்க. அவரை வந்து நேற்று இந்த நிகழ்ச்சிக்கு வர சொன்னேன். எனக்கு என்ன பங்கு அப்படின்னு கேட்டார். சிறப்பு அழைப்பாளர் வந்து விட்டார், நீங்கள் சிறப்பு கேட்பாளராக வாருங்கள் என்றேன். ஏனென்றால் இது உங்களுடைய கதை இந்த அவையிலே பகிரப்படுகிறது. நிச்சயமாக சொல்கிறேன், அவையவர்களே, சத்தியமாக சொல்கிறேன், இந்த உணர்வு நமக்கு வராது. நான் சொல்ல போகும் செய்தியை கேளுங்கள். அவர் சொல்லுகிறார், நானும் முதலாளி என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் இருக்கிறார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் எனக்குள்ள ஒரு ஆசை உண்டு என்றார். என்ன என்றால், என் முதலாளிக்கு கஷ்டம் வர வேண்டும். ஐயோ என்றேன். கஷ்டமா? இல்லை, பண கஷ்டம் வந்தால் எத்தனை கோடி ஆனாலும் அவர் தீர்த்து விடுவார். அவருக்கு உடல் நோய் ஏதேனும் வர வேண்டும். ஐயா, என்ன சொல்லுகிறீர்கள்? முதலாளி என்கிறீர்கள், பெருமையாக பேசுகிறீர்கள், இப்போது உடல் நோய் வருது. ஆமா, உடல் நோய் வர வேண்டும். அவர் உடலில் ஏதேனும் ஒரு அங்கம் பழுதுபட வேண்டும், ஏதேனும் ஒரு உறுப்பு செயல்பட்டு போக வேண்டும். எனக்கு இன்னும் நெஞ்சில் அடித்தது போலாகிவிட்டது. இப்படி யாரேனும் ஆசைப்படுவார்களா தான் பிரியமான முதலாளி மீது என்றார். அவர் மீண்டும் வலியுறுத்தினார், என் முதலாளிக்கு உடல் நலம் சரியில்லாமல் போக வேண்டும், ஏதேனும் ஒரு உறுப்பு செயல்பட்டு போக வேண்டும். நான் அவருக்கு எந்த உதவியுமே செய்யவில்லை இதுவரை. அதனால் அந்த செயலற்ற உறுப்பை நான் அவருக்கு தானமாக கொடுக்க வேண்டும். அதற்காகவாவது அவர் உடல்நலம் சரியில்லாமல் போக வேண்டும் என்று அந்த பெருந்தன்மை கொண்ட, பெருமையான குணம் கொண்ட நமது அவையிலே அமர்ந்திருக்கும் திரு ரவி ஐயா அவர்களை அன்போடு இந்த சபையோருக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன். இது போன்ற சிந்தனை நமக்கு வருமா? நல்லா இருக்கிறவர் உடம்பு சரியில்லாம போகணும், அதுக்கு நான் கொடுக்க வேண்டும் என்று சத்தியமாக சொல்கிறேன். நான் என் வாழ்வில் இது போல கண்டதில்லை. சிபி சக்கரவர்த்தி கூட அது எடை போட்டுத்தான் சதையை அறுத்து கொடுத்தார். இவர் தான் உதவ வேண்டும் என்பதற்காக முதலாளி சொல்கிறார். அந்த கதையை நினைவூட்டிய கதையை எழுதியமைக்காக நான் என்னை பெருமைப்படுத்துகிறேன். முடிந்தால் இரண்டு வார்த்தைகளை மட்டும் பேசுங்கள். நேரம் கருதி உங்களுடைய வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். உண்மையில் அவர் சொன்னது உண்மைதான். எங்கள் அப்பா வந்து மிகவும் சாதாரணமாக இருந்தப்போ இன்றைக்கும் அவங்க பெங்களூரில் மிக மிக பெரிய செல்வந்தர் தான். அவங்கனால தான் நாங்கள் இன்றைக்கி இந்த இடத்துல அடையிறோம். இன்றைக்கு வரைக்கும் எங்கள் வீட்டில் முதலாளின்னு சொன்னால் அவர் ஒருத்தர் தான் குறிக்கும், வேறு யாரையும் குறிக்காது. ஆனால் நான் அப்படி ஆசைப்பட்டது முன்பு எத்தனையோ சந்தர்ப்பத்தில் அவர் அவர் மேலே நான் அளவுக்கான எவ்வளவுன்னே சொல்ல முடியாது. அதுக்கு பதிலாக அவங்க ஃபேமிலி மெம்பர் அவர் காலம் தவறுனப்போ அவங்க வீட்டில் ஒரே பையனோட எண்ணெயை நிறுத்தி அவரோட கடைசி காரியத்தை செய்ய வச்சாங்க. இது சாதாரண வேலை இல்லை. இதுக்கு எஸ்என் கிருஷ்ணாவிலிருந்து எல்லாரும் நிற்கிறாங்க. அவ்வளவு உயர்வானவர். நம்ம இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு அவங்க தான் காரணம். ஆனால் நான் அவர் மேலே வச்சிருந்த பக்திக்கு இந்த கடைசி ஈமக்காரியை அவங்க பையனோட சேர்த்து என்னை 2 பேருக்கு சேர்த்து நிற்க வச்சு சேர்த்துக்காங்க. இன்றைக்கும் அவங்க பெங்களூரில் சொல்லிக்கிற அளவுக்கு மிக மிக உயர்ந்த லெவலில் தான் இருக்காங்க. 1961 எங்களுக்கு அவங்களுக்கு ஆன தொடர்பு இன்று வரைக்கும் திருப்பூரில் நிறைய பேர்த்துக்கு தெரியும். நான் இன்னும் அவங்ககிட்ட அனைவரும் உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். லட்சுமண முதலியார் இதெல்லாம் பெங்களூர் அந்த சாதாரணமாக அவங்ககிட்ட போனவங்க எங்களுக்கு உயர்த்தி விட்டு இன்னைக்கு வரைக்கும் தொழில் கொடுக்குறாங்க. இன்றைக்கும் எனக்கு குறிப்பிட்ட லாபம் மாதம் அவங்க மூலியமாக வருது. நாங்கள் சொல்கிறது அவங்ககிட்ட லாபம் வருதுன்னு சொல்கிறதில்ல. 61லேருந்து இன்னைக்கு வரைக்கும் சோறு போடுறதா தான் நினைக்கிறோம். வேறு எத்தனை வருமானம் வந்தாலும் அது உண்மையான உண்மை. அதனால் இந்த நேரத்தில் அந்த கதையை படிச்சுட்டு சொன்னதும் உண்மை. அதை நிறைவு கூடுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுக்கு நன்றி. அதே சமயத்தில் வேறு ஒரு வார்த்தை மட்டும் இதை சொல்லிடுற சபையில் இந்த டிசம்பர் மாதம் இந்த இசை விழா மெட்ராஸில் நடக்குது. அதுக்கு நிறைய போகிறவங்க பாட்டு கேட்கறதுக்குள்ள கேண்டீனுக்காக போவாங்க. இது மாதிரி விதவிதமாக போட்டால் நிறைய பேர் வரலாம். போட்டால் ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்தாப்புல என்னோட பத்திரிகையிலே போட்டு இன்னும் கொஞ்சம் கூட்டம் வரும். அப்புறம் பற்றை புக்காக கழிச்சிருந்தாரு. பாதி படிக்கிற வரைக்கும் இது ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்குது. பற்றையில் முதல்ல ஆளை சரி பண்ணிவிட்டு அப்புறம் தான் சரக்கு வெளியே வருங்க. பாதி லெவலில் தான் நிற்கிறேன், மீதி படிக்கிறது. அனைவருக்கும் நன்றி. நேரம் கருத்து உள்ளது சிறப்பு செய்கிறார்கள்.
தமிழாம் அன்னை தமிழின் பொன்னார் திருவடிகளை மனமொழி மெய்களால் போற்றி வணங்கி அற்புதமான இந்த ஊர் கூடி தேர்ந்தெடுக்கின்ற அற்புதமான இந்த இலக்கிய பண்ணை நிகழ்விலே என்னை அழைத்து பேச படித்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களையும் வணங்கி, முன்னாடியே சொன்னதுதான், எனக்கு முன்னால், அதாவது தொழில் அதிபர்கள் இருக்கக்கூடிய நகரமாக இருந்தாலும் தமிழனை உயர்த்தி பிடிக்கின்ற கூட்டம் இங்கே எதிரே அமர்ந்திருக்கிறதை பார்க்கின்ற பொழுது எனக்கு கண்ணதாசனுடைய ஒரு கவிதை தான் நினைவு வருகிறது. சிறுகுடல்பட்டியிலே பிறந்து சிக்காகோ நகர் வரை உயர்குடியில் இருந்த தமிழை ஊர் தமிழாக மாற்றி அந்த கண்ணதாசன் தான் கனவை சொன்னார். இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரை பார்க்கும்போது எனக்கு அந்த வரிகள் தான் நினைவு வருது. கூட்டன் இருந்தான், குரலரசர் தான் இருந்தார், தமிழுக்கு வாழ்வு தந்த கம்பன் இருந்தான், கவிக்கால மேகம் எனும் ரொம்பன் இருந்தான், வயதான தமிழ் பாட்டி அவை இருந்தார், புடியோடு சீதனமாய் புடிச்சோடு நாடு இந்த புகழந்தி தான் இருந்தார், தமிழுக்கு சீதனமாய் தந்த அன்னை அவை பிராட்டி இருந்தார், நக்கீரன் நப்பூதன் நன்னாதன் அப்போசலை ஒக்கூர் மாசாத்தி ஒன் சார்ந்து சிலம்பெடுத்த தக்கோன் இளங்கோ தமிழுக்கு உயிர் கொடுத்த பல்லவனா மந்தி பாட்டெடுத்து அவன் தம்பி தமிழுக்கு தந்து தமிழ் வைத்த சடையப்ப வல்லல் அனுபவித்த காதலியை அள்ளி தெளித்த திரிகூட ராசப்பன் அத்தனையும் தமிழ் வடிவம் என்று கண்ணதாசன் வழங்கினானே, அத்தனை அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனையும் தமிழின் மொத்த வடிவமாகத்தான் எனக்கு கண்களுக்கு தெரிகிறது. உங்கள் அத்தனை பேரையும் வணங்கி போச்சு. இந்த நிகழ்வினை வரவேற்புரை ஆற்றியிருக்கக்கூடிய ஐயா கார்த்திகன் ஐயா அவர்களையும், தலைமை உரை ஆட்சி அமர்ந்து சென்றிருக்கின்ற தவித்திர ஐயா சுந்தரதாஸ் அடிகளார் ஐயா அவர்களையும், மருத்துவர் ஐயா முத்துசாமி ஐயா அவர்களையும், ஐயா நாராயணசாமி ஐயா அவர்களையும், திருக்குறள் வள்ளல் மற்றும் மோகன்ராம் ஐயா அவர்களையும், நூல் சிறுகதை ஆய்வு செய்த ஐயா மணிவேல் ஐயா அவர்களையும், பெண்ணுரிமை பற்றி பேசிய பெண் அரிமாவாக இளம் அரிமாவாக வீற்றிருக்கக்கூடிய சகோதரி கௌசல்யா அவர்களையும், தொகுப்புரை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மகேஸ்வரி அவர்களையும், மற்றும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அத்துணை தமிழ் நெஞ்சங்களையும் வணங்கி போச்சு. காலத்தின் அருமை கருதி மிக குறைவாக, ஏன்னா கொடுத்திருக்கக்கூடிய நேரம் இது வயிறு பேசக்கூடிய நேரம், மனசு பேசக்கூடிய நேரம் முடிஞ்சிருச்சு. அதனால் எத்தனை சுருக்கமாக பேச முடியுமோ அத்தனை சுருக்கமாக பேசுகிறேன். நான் இப்பொழுது பேச எனக்கு மிகப்பெரிய தலைப்பு பெண் எனும் பெருங்கனல். இங்கே பெண் இனம் என்கின்ற பொழுது ஒட்டுமொத்த பெண்ணிற்காக பேச வந்திருக்கிறானா என்றால் இல்லை. எப்படி வேண்டுமானாலும் வாழலாம். திருமணம் என்பது தேவையில்லாத ஒன்று. திருமணம் தேவையில்லை, நாங்கள் சேர்ந்து வாழலாம், வேண்டும் பொழுது சேர்ந்து கொள்ளலாம், வேண்டாத பொழுது பிரிந்து விடலாம். நாங்கள் அடிமைகள் இல்லை, ஆண்கள் தான் எங்களுடைய எதிரி. இப்படியெல்லாம் பெண்ணியம் பேசக்கூடிய பெண்களுக்காக நான் பேச வரவில்லை. ஆண்களோடு இணைந்த வாழ்வு, இல்லறத்தோடு இணைந்த வாழ்வு, இவர்களிடமிருந்து தான் எத்தனை பெரிய அவதிகளை இன்னல்களை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சமுதாயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எளிமையான பெண்களுக்காகத்தான் பேச வந்திருக்கிறோம். என்னை போல சகோதரி அவர்கள். ஏன்னா இங்கே ஜீவாவாக இருந்த பொழுது எனக்கு ஒன்றும் பெருமை இல்லை. ஜீவா பழனிவேலாக வந்த பிறகுதான் எனக்கென்று ஒரு பெருமை சேர்ந்தது, எனக்கென்று ஒரு கம்பீரம் வந்தது. அதுபோல் தான் சகோதரி அவர்களும், அதுபோல் தான் சகோதரி கௌசல்யா அவர்களும். குடும்பத்தில் தலைவியாக, ஏன்னா ஒரு பெண் பல பரிணாமங்களை எடுக்கிறார். ஐயா திருக்குறள் செம்மல் எல்லாம் வந்திருக்கிறார்கள். சகோதரர்கள் திருக்குறள் வணக்கம் என்று சொல்கின்ற அளவிற்கு இருக்கிறார். பெண்ணை யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த உலகத்திலேயே பெரியது எது என்று முருகப்பெருமான் அவ்வைகிட்ட கேட்டார். உலகத்துல பெருசு எது? நாளைங்கிற உலகத்துல எது பெரியது நம்மளால சொல்ல முடியுமா? முருகன் பெருமான் அவ்வைகிட்ட கேட்டார். அவ்வை பிராட்டி இந்த உலகத்திலேயே பெரியது எது? அந்த அம்மா சொன்னாங்க, அரியது கேட்க பெரியது கேட்கின் அரியது வேணும், பெரிது பெரிது புவனம் பெரிது. புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகனோ கரியமால் உந்தியில் வந்தோம், கரியமாலோ அலைகடல் துயின்றோம், அலைகளோ குருமுனியின் கலசத்தில் அடக்கம், கலசமோ புவியில் சிறுமன், புவியோ அரவினுக்கு ஒரு வாரம், அறமோ உமையவள் சிறு மோதிரம், உமையவளோ இறைவன் தம் இடப்பாகத்தில் ஒடுக்கும், இறைவனோ தொண்டத்தம் உள்ளத்தில் ஒடுக்கும். எனவே தொண்டத்தம் பெருமை பேசுதல் பெரிது சொன்னார்.
யார் இறைவனும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய அந்த தொண்டருடைய பெருமை தான் பெருசுன்னு சொன்னாரு. ஆனால் இந்த உலகத்திலேயே பெரியது என்று நமக்கு யார் தெரியுமா பாடம் சொல்லிக் கொடுத்தார்கள்? இந்த தமிழ் மக்கள் மட்டுமல்ல, உலக மக்களே வாழ்வதற்காக 1.25 அடியிலே நமக்கு பாடம் கொடுத்து விட்டு 1330 திருக்குறளை கொடுத்து விட்டு சென்ற திருவள்ளுவர் சொன்னான், நயன் பெண்ணின் பெருந்தக்க யாவுல. இந்த உலகத்துல எதையா பெருசா? பெண்ணை விட பெருசு எதையான்னு சொல்ல. பெண்ணை விட பெருசு எது? கற்பனின் திண்மை உண்டாக பெறும். ஏன்னா நம்ம சிவனை பற்றி ஐயா சொன்னாங்க, திருவாசகத்தை பற்றி பேசினார்கள். அந்த சிவனே சக்தி இல்லை என்று சொன்னால் சிவனேன்னு கிடக்கக்கூடியவர். இல்லறத்தில் பெண் இருந்தால் அங்கே இல்லாதது என்று ஒன்றுமே இல்லை என்று சொன்னார். இல்லத்தில் அகத்தால் இருக்க இல்லாதது ஒன்றும் இல்லை. அதனால்தான் இல்லால் சொன்னா மனைவிக்கு விளக்காக இருக்கக்கூடியவள் மனைவி என்று சொன்னார். ஒரு பெண் தாயாக இருக்கிறாள், ஒரு பெண் மனைவியாக இருக்கிறாள், ஒரு பெண் சகோதரியாக இருக்கிறாள், ஒரு பெண் மகளாக இருக்கிறாள், பேத்தியாக இருக்கிறாள் என்று சொன்னால் இவர்களை சுற்றிதான் இந்த இல்லறமும் இருக்கிறது, இந்த நல்லறமும் இருக்கிறது, இந்த உலகமும் இருக்கிறது. தன்னுடைய கடமையை மறந்துவிட்டு நீங்கள் சமுதாய தொண்டாற்ற வேண்டும் என்று எந்த பெண்ணையும் நாங்கள் அழைக்கவில்லை. ஒரு ஆண் அனுமதி அளித்தால் அவள் குடும்பத்தை இருவருமாக இணைந்து இல்லறத்தை நடத்தினால் அவள் இல்லறத்தையும் சமன் செய்து அந்த சமுதாயத்தையும் சமன் செய்ய முடிய வேண்டும் என்று நம்பிக்கை இருக்கின்ற பெண்கள் மட்டும் இந்த சமுதாயத்துக்கு வாருங்கள். என குடும்பத்தை விட்டுட்டு வரக்கூடிய பெண் எங்களுக்கு தேவையில்லை இல்லைங்களா? ஏன்னா நாம யோசிக்கலாம், இந்த சமுதாய தொண்டு ஆற்ற வேண்டும் என்ற ஆண்கள் கிளம்பினாலே குடும்பத்தில் சம்மதம் கிடைப்பதில்லை. பாரதி இருந்தார். பாரதிக்கு இருந்த திறமைக்கு அவர் தன் குடும்பத்தையும் பார்த்து இந்த சமுதாயத்தையும் பார்த்திருந்தால் அவரை விட மிகப்பெரிய தொண்டு ஒருவரும் இல்லை. குடும்பத்தை விட்டுவிட்டு சமுதாயத்திற்கு தொண்டாற்ற வருகிறேன் என்று சொன்னால் அந்த சமுதாய தொண்டு செய்கின்ற ஆண்மகனை அந்த இல்லறத்தார் அனுப்புவதற்கு தயாராக இல்லை. ஒன்னால் அரிசி வாங்கி கொடுக்க முடியல, உனக்கு தெரியும். ஏன்னா நீ பிள்ளைகளை பற்றி யோசிக்கல. தயவு செய்து, ஏன்னா இன்னைக்கு எனக்கு சந்திராஷ்டமம் வேற, ஏதாச்சும் வாய் திறந்து பேசிட்டு மாட்டிடக்கூடாது. இங்கே ஒரு செல்லம்மாவின் இடத்திலிருந்து நான் பேசுகிறேன். செல்லம்மாவின் இடத்திலிருந்து தான் நான் பேசுகிறேன். அவர் மற்றவர்களை எல்லாம் யோசித்தார். வீட்டில் தன் பிள்ளை பட்டினி கிடப்பதை பற்றி யோசிக்கவில்லை. பக்கத்து வீட்டிலிருந்து வாங்கி வந்த கடன் வாங்கி வந்த அரிசியையும் அள்ளி காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று தூக்கி போட்டார். காக்கை குருவி சாப்பிட்டுட்டு பறந்து போயிடுச்சு. ஆனா அடுத்த நிமிஷம் இவர் பிள்ளைகளை பார்க்கல. ஆனா அந்த அம்மாவினுடைய முகம், தன்னுடைய பிள்ளைகளுடைய வாடிய முகத்தை பார்க்கின்ற பொழுது அந்த தொண்டை அந்த தாய் வரைக்கின்ற கண்டிஷன். அதானங்க உண்மை. நான் தொண்டாற்ற வேண்டும் என்று ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வெளியில் கிளம்பினாலும் முதலில் வீடு பாதிக்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். மகாத்மா காந்தி உலகத்திலேயே போற்றக்கூடிய மிகப்பெரிய தந்தை. மகாத்மா காந்தியை எல்லாருக்கும் பிடிக்கும். ஐயா கஸ்தூரிபா இடத்திலிருந்து பார்த்தா எனக்கு பிடிக்காதுங்க. ஒரு மனைவியாக இருந்து பார்த்தால் மகாத்மா காந்தி சத்தியமா யாருக்கும் பிடிக்காது. கஸ்தூரிபா காந்தியுடைய வாழ்க்கை வரலாற்றை படித்து பாருங்க. அந்த அம்மாவினுடைய உள்ள உணர்வுகளுக்கு ஒரு இடத்தில் கூட மகாத்மா காந்தி அதிக முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்பதுதான் உண்மை. அவர் ஏன்னா மகாத்மா காந்திக்கு முதல் எதிரி யார் தெரியுங்களா? கோட்ஸ் எல்லாம் கடைசியில தான். முதல் எதிரி அவருடைய பையன் ஹர்லால் தான். ஃபர்ஸ்ட் பையன் தான். அவன் வேற ஒன்றும் கேட்கல, நான் போய் பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கிறேன்னு கேட்டான். நீ ராட்டினத்தில் நூல் ஊற்றி விட்டு இங்கேயே படி என்று சொன்னார். அங்கேயே ஒரு தந்தையாக அவர் அடிபட்டு விட்டார். அந்த பிள்ளைகளை தன்னுடைய ஆசிரமத்திலாவது வைத்துக் கொள்ளலாம் என்று அன்னை கஸ்தூரி கேட்டார். இது மற்றவர்களுக்காகத்தான், நமக்காக அல்ல என்று, ஊருக்காக மட்டும்தான் நான் இருப்பேன், என் குடும்பத்திற்கு இல்லை என்று மறுத்ததினால் அந்த நிமிடம் அன்னையினுடைய மனம் எத்தனை அளவிற்கு வேதனைப்பட்டிருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு இடத்திலும் மகாத்மா காந்தி அன்னை தயவு செஞ்சு இங்கே காந்தியினுடைய மிகப்பெரிய பற்றாளர்களாக இருந்தால் மகாத்மா காந்தியை நான் தெய்வமாக வணங்குகிறேன்.
ஆனால் இந்த பெண்ணாக இருந்தால் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒரு இடத்திலே புகைவண்டியிலே பயணம் செய்கிறார்கள். அன்னை கஸ்தூரிபா, மகாத்மா காந்தி எல்லாம் ஒரு இடத்திற்கு புகைவண்டியிலே பயணம் செய்கிறார்கள். எரவாடா என்ற புகைவண்டி நிலையத்தில் இறங்கிய பொழுது அவருடைய பட்டாளர்களாம் ஓடி வந்து மகாத்மாவிற்கு ஜே ஜே என்று சத்தம் போடுகிறார்கள். கஸ்தூரிபாவிற்கு ஜே என்று ஒரு சத்தம் கேட்கிறது. யார் என்று பார்த்தால் மகாத்மாவினுடைய மூத்த மகன் என்று சத்தம் போட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் அன்று நல்ல தந்தையாக இருந்திருந்தால் அவர் எதையெல்லாம் தீய செயல் என்று சொன்னாரோ அவரை வெறுப்பதாக நினைத்து அவருடைய மூத்த மகன் அவரை எதிர்ப்பதாக நினைத்து அத்துணை தீய செயல்களையும் செய்தார். மது வருந்தினார், புகைப்பிடித்தார், என்னென்ன செயல்களை, கடைசியாக இஸ்லாமாக மாறி இறந்து போனார் என்று சொன்னால் மகாத்மா தந்தையாக இல்லை, நல்ல தந்தையாக. கஸ்தூரிபாய்க்கு நல்ல, ஆனால் கஸ்தூரிபாயை பற்றி அவர் புகழ்ந்து சொன்னார். இலங்கையிலே ஒரு மாநாட்டிற்கு மகாத்மா காந்தியை அழைத்திருக்கிறார்கள். அப்படி சொன்னால் வரும்பொழுது பாபுஜி உங்களுடைய மனைவி கஸ்தூரிபாயையும் அழைத்து வாருங்கள் என்று சொன்னார். இவரும் அழைத்து போயிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், கஸ்தூரிபாய் மகாத்மா காந்தியோடு இணைந்து, ரெண்டு பேருக்கும் ஒரே வயசு தான், மகாத்மா காந்தியோடு இணைந்து அற போராட்டங்களில் ஈடுபட்ட அன்னை கஸ்தூரிபாய் அவரை விட வயது முதிர்ந்தவராக இருக்கிறார் தோற்றத்தில். அங்கே மாநாட்டிலே மகாத்மாவிற்கு முன்னதாக பேசக்கூடியவர்கள் பேசினார். பாபுஜி அவர்களிடம் உங்கள் மனைவி கஸ்தூரிபாயை அழைத்து வாருங்கள் என்று சொன்னோம், ஆனால் அவர் தன்னுடைய தாயாரை அழைத்து வந்திருக்கிறார் என்று சொன்னார். மாநாட்டை கூப்பிட்டவங்களுக்கெல்லாம் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு, புரியாம பேசுறார். அதற்கு பின்னே வந்த மகாத்மா பேசினார். எனக்கு முன்னால் பேசிய அன்பர் சொன்னார், பாபுஜி அவர்களை வரும்பொழுது அன்னை கஸ்தூரிபாயை அழைத்து வாருங்கள் என்று சொன்னோம், ஆனால் அவர் அன்னையை அழைத்து வந்திருக்கிறார் என்று. ஆமாம், நான் என்னை அன்னையைத்தான் அழைத்து வந்திருக்கிறேன். இப்போ கூட்டு மற்றவரை கஸ்தூரிபாயை தெரிஞ்ச மற்றவங்களுக்குலாம் அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்ன சொல்றாரு பாபுஜி? முன்னாடி சொன்னவர் சரின்னு சொல்றதுக்காக இவர் சொல்றாரா? மனைவியை போய் தாய் என்று சொல்கிறார் என்று சொன்ன பொழுது, ஆமாம், நான் என்னுடைய தாயாரை தான் அழைத்து வந்திருக்கிறேன். ஏன் என்று சொன்னால் 40 வயது வரை என் உடல் சுகத்தை தீர்க்கக்கூடிய மனைவியாக என்னுடைய கஸ்தூரிபாய் இருந்தால், இப்பொழுது அவள் என்னுடைய பணிவிடைக்கு, எனக்கு பணிவிடை செய்யக்கூடிய தாயாகத்தான் இருக்கிறாள் என் அன்னை கஸ்தூரிபாய். நான் சாதாரண காந்தியாக இருந்த என்னை, சாதாரண ஆத்மாவாக இருந்த நான் இன்று சமுதாயத்தில் மகாத்மாவாக இருக்கிறேன் என்று சொன்னால், தன்னுடைய சுக துக்கங்கள் அத்தனையும் விட்டுவிட்டு தன்னலமற்ற என்னுடைய கஸ்தூரிபாயால் தான் நான் மகா ஆத்மாவாக மாறினேன் என்று சொன்னார். இந்த மோகன்தாஸ் கரம்சந்த் காந்திக்கு ஒன்றுமில்லை, இது சுவையற்ற பால். ஆனால் இந்த பாலுக்கு சுவையற்றக்கூடிய சர்க்கரையாக அன்னை கஸ்தூரிபாய் தான் இருந்திருக்கிறாள் என்று சொன்னால், மகாத்மாவிற்கு ஒரு விலாசத்தை கொடுத்திருக்கக்கூடிய, ஒரு நிம்மதியை, மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு பெண்ணாகத்தான் கஸ்தூரிபாய் இருந்தார். ஆக ஒரு ஆணினுடைய சமுதாயம், இந்த சமுதாயத்திலே நாங்கள் பட்டிமன்றத்திலே சர்வசாதாரணமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உண்டு. ஒரு ஆண்மகனோடு போட்டிருக்கக்கூடிய, அணிந்திருக்கக்கூடிய துண்டு தோளில் கிடக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய குடும்பம் சரியாக இருக்கிறது என்று அர்த்தம். தோளில் கிடக்கக்கூடிய துண்டு அவன் தலைக்கு சென்று விட்டால் அவன் குடும்பம் சரியில்லை என்று அர்த்தம். ஒரு ஆணிற்கு முகவரியை, அவனுக்கு தன்மானத்தை, அவன் இந்த சமுதாயத்திலே தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாங்கை கொடுக்க முடியும் என்று சொன்னால் அவன் இல்லறம் சரியாக இருக்கிறது என்று அர்த்தம். ஒன்றும் இல்லைங்க, கல்யாணத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு பையன் சாதாரண ஒரு கருத்தை ஒரு பஞ்சாயத்தில் சொன்னால் கூட அவன் குடும்பஸ்தப்பா சொல்கிறதுல நியாயம் இருக்குமா. ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி அவன் அற்புதமான கருத்தை சொன்னால் கூட, விடலைப்புள்ள விவசாயம் வீடு வந்து சேராதுமா, வெள்ளாமை வீடு வந்து சேராதுமா. அப்போது அந்த பெண் மனைவியாக வந்து விட்டால் இவன் சரியாக இருப்பான் என்று அவனுக்கே அந்த சமுதாயம் ஒரு அங்கீகாரம் கொடுக்கிறது என்று சொன்னால், அந்த பெண் மனைவியாக இருக்கிறார். ஒரு தாயாக அவன் வளரக்கூடிய விதம் என்று சொன்னால், இந்த உலகத்திலே ஐயா போன்ற நம்முடைய ஆன்மீக தொண்டுகள் செய்யக்கூடியவர்கள், அதாவது நூலகத்தை பற்றி நிறைய பேசினீர்கள். ஆன்மீக துறவி என்று சொன்னால்
இந்தியா மற்ற நாடுகளுடைய பார்வையிலே இந்தியா பிச்சைக்கார நாடு என்று சொன்ன பொழுது இல்லை, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்று சகோதர சகோதரிகளை என்று அழைத்து இந்தியா என்பது எல்லோரையும் சகோதர சகோதரியாக பார்க்கக்கூடிய பண்பாடு நிறைந்த நாடு என்று சிக்காகோ நகரிலே முழங்கினானே சுவாமி விவேகானந்தர் சொன்னார். ஒரு நூலகம் திறந்தால் 10 சிறைச்சாலைகள் மூடப்படும் என்று சொன்னாரே, அந்த சிறைச்சாலைகள் மூடப்பட வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற ஆண்டோர்கள் கொடுக்கின்ற நூல்கள் நூலகத்திலே இடம்பெற வேண்டும். நான் நூலகத்திலே பணியாளராக இருக்கின்ற பொழுது ஒரு வாசகம் எழுதி வைப்பேன். தயவு செய்து ஒரு நூலினுடைய எழுத்தாளருடைய பெயரை பார்த்தோ அதனுடைய அலங்காரத்தை பார்த்தோ ஒதுக்கி விடாதீர்கள். ஒரு நூல் வெளியிடுவது என்பது ஒரு பிரசவத்திற்கு சமம், ஒரு பெண் பிரசவிப்பதற்கு சமம் என்று சொன்னார். ஏன்னா அந்த நூல் வெளியிட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பின்னால் எத்தனை பேருடைய உழைப்பு இருக்கிறது. அந்த நூலை அந்த சுவாமி விவேகானந்தரை கொண்டாடாத நாடுகளே இல்லை. ஆனால் அந்த சுவாமி விவேகானந்தரை உருவாக்கியது யார் தெரியுமா? சுவாமி விவேகானந்தர் 13 வயசுல ஆன்மீகவாதியா போகணும்னு நினைக்கிறார். தன்னுடைய அன்னைகிட்ட போய் கேட்கிறார், அம்மா நான் ஒரு ஆன்மீக துறவியாக போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், நரேந்திரனாக ஆன்மீகவாதியாக போக வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது அம்மா சொன்னார், நீ ஆன்மீகவாதியாக போகணுமா துறவியாக போகணுமா, ஒன்று செய், அடுப்பங்கரையில் கத்தி வச்சிருக்கேன் போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்ன அம்மா. இவர் போனாரு, போய் கத்தி எடுத்துட்டு வந்து அம்மாட்ட கொடுத்தாரு. கத்தியை வாங்கிட்டு அம்மா சொன்னாங்க, மகனே உனக்கு இன்னும் பண்பாடு வரவில்லை, அதாவது நீ இன்னும் பண்படவில்லை துறவியாவதற்கு, இன்னும் கொஞ்சம் நாட்கள் போகட்டும்னார். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சிட்டு மறுபடியும் வந்தார். அம்மா நான் இப்போ பண்படுத்திட்டேன், துறவியாக வேண்டும் என்று மறுபடியும் சொன்னாங்க, நீ போய் அடுப்பங்கரையில் கத்தி வச்சிருக்கேன் எடுத்துட்டு வா அப்படின்னு. கத்தி எடுத்துக்கொண்டு வருகின்ற பொழுது அப்பவும் அம்மாட்ட கொடுத்தாங்க, வாங்கினார். வாங்கி பார்த்துட்டு அம்மா சொன்னாங்க, இன்னும் உனக்கு அதுக்கான பக்குவம் வரவில்லை என்று. கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் வந்தார். மறுபடியும் வந்து அம்மாட்ட கேட்டார், இப்பவும் கத்தி எடுத்துட்டு வர சொன்னாங்க, கொண்டு வந்து கொடுத்தாரு. வாங்கி பார்த்தாங்க, இப்பொழுது உனக்கு துறவியாவதற்குரிய பக்குவம் வந்து விட்டது, நீ துறவியாக மாறிக்கலாம் என்று சொன்னார். அப்போ அவர் கேட்டார், ஏமா நான் துறவியாவதற்கும் இந்த கத்திக்கு என்ன சம்பந்தம்? ஒவ்வொரு முறை நான் கேட்கின்ற பொழுதும் கத்தி எடுத்துட்டு வா என்று சொன்னீர்களே, என்னவென்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், முதல் 2 முறை நீ கத்தியை கொண்டு வந்து கொடுக்கின்ற பொழுது இந்த கத்தியினுடைய கூர்மையான ஆபத்து நிறைந்த பகுதியை என்னை நோக்கி நீட்டி கொடுத்தாய், பாதுகாப்பான புடி உள்ள பகுதியை நீ வைத்துக் கொண்டாய். கடைசி முறைதான் கூர்மையான ஆபத்து நிறைந்த பகுதியை நீ வைத்துக்கொண்டு பாதுகாப்பான பிடியை என்னை நோக்கி நீட்டினாய். இந்த இடத்திலே அம்மாவாக நான் இல்லை, அம்மா என்கின்ற இடத்தில் இந்த சமுதாயம் இருக்கிறது. ஒரு ஆன்மீகவாதி என்பவனுடைய தகுதி எது தெரியுமா? இந்த சமுதாயத்திற்கு எப்பொழுதெல்லாம் இன்னலும் இடர்பாடுகளும் ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த ஆன்மீகவாதி எத்தனை ஆபத்துகள் இன்னல்கள் இடர்பாடுகள் வந்தாலும் அவற்றை தான் ஏற்றுக்கொண்டு மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று வருகிறானோ அந்த பக்குவப்பட்டவன் தான் ஆன்மீகவாதியாக இருக்க முடியும் என்று துறவிக்கு ஒரு இலக்கணம் கொடுத்தாரே, அந்த துறவியாக அந்த உலகமே போற்றிய விவேகானந்தரை உருவாக்கியது அன்னை. இப்ப தாயினுடைய பரிமாணம் வந்துவிட்டது, மகாத்மா காந்தியுடைய வாழ்க்கை துணைவியால் வந்துவிட்டது, மனைவியால் வந்துவிட்டது. இன்னைக்கு இந்த உலகத்துல ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், முதியோர் இல்லம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. 10 பிள்ளை இருந்தாலும் 10 வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சாச்சு, அந்த 10 பிள்ளைக்கு அம்மா சோறு போடுவாங்க. ஆனா 10 பிள்ளை இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் ஒற்றை தாயை பங்கு போட்டுக்கொண்டு நீ அங்கே இரு, நீ அந்த பிள்ளைகிட்ட 6 மாசம் இரு, இந்த பிள்ளைகிட்ட 6 மாசம் இரு, அதுவும் முடியலையா பொண்ணுகிட்ட இரு என்று முதியோர் இடத்தில் சொல்கிறார்கள். தமிழரை மணியின் அழகா ஒரு கவிதை சொல்லுது. ஒரு கிராமத்து அம்மா ஒரு பையனை பெற்று வளர்த்து அவனுக்கு தன்னுடைய சொத்தெல்லாம் வித்துட்டு அவனை வெளிநாட்டுக்கு அனுப்புறாங்க. வெளிநாட்டுக்கு போன பிள்ளைக்கு அம்மாவை வந்து பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. அம்மாவை பார்க்கணும் அந்த பிள்ளையை பார்க்கணும்னு அம்மா ஆசைப்படுறாங்க. ஒவ்வொரு முறையும் கடிதம் எழுதுகின்ற பொழுதெல்லாம் மகன் நேரம் இல்லைட்டான். அப்போ அவர் எழுதுறாரு, அம்மா எழுதுவது போல, மகனே உன்னை பெற்ற அன்று தோட்டத்தில் வைத்தேன் தென்னங்கன்று, எங்கள் உழைப்பில் நீ வளர்ந்தாய், நாங்கள் கழுவி ஊற்றிய நீரில் தென்னை வளர்ந்தது, எங்கோ இருந்து கொண்டு இமெயிலில் நீ ஈட்டுகின்ற பணம் உனக்கு இன்பத்தை தருகின்றது, ஆனால் நாங்கள் வைத்த தென்னையோ சுவையான இளநீரையும் சுகமான நிழலையும் தருகிறது. ஒரு நாள் எங்கள் கண்களில் வைக்கும் பொழுது நீ இமெயிலில் இருந்து கொண்டு நேரமில்லை என்று வரமாட்டாய், ஆனால் நாங்கள் வைத்த தென்னை எங்களை பாடையாக இறுதி வரை சுமந்து செல்லும் என்று ஒரு கவிதை நடையிலே ஒரு அன்னை எழுதுகிறார் என்று சொன்னால்,
அந்த அன்னையை வளர்க்கக்கூடிய, அன்னையை பாதுகாக்கக்கூடிய கடமையிலிருந்து எத்தனையோ பிள்ளைகள் தவறிவிட்டாலும் கூட, எந்த பெற்றோர்கள் ஒரு பெண்ணை பெற்றிருந்தாலும் கூட அவள் தன்னுடைய இல்லறத்திலே எத்தனை துன்பங்களை அனுபவித்தாலும் கூட தன்னுடைய தாய் தகப்பனை கஷ்டப்பட விட்டு கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கெல்லாம் சொல்லுவாங்க ஆண் குழந்தைய பெற்றாதான் பெருமை. இல்லை, இன்னைக்கு எந்த வீட்டில் பெண் குழந்தை பெற்றிருக்கிறீர்களோ, அதாவது கடவுளிடம் போய் குழந்தை வர வேண்டும் என்று கேட்டால் ஆண் குழந்தையை கொடுப்பார். கடவுளே நீயே எனக்கு குழந்தையை வரமாக வேண்டும் என்று சொன்னால் பெண் குழந்தையை கொடுப்பார் என்று சொன்னால், இன்றைக்கு யாரெல்லாம் பெண் குழந்தையை வைத்திருக்கிறீர்களோ அவர்கள் எல்லாம் புண்ணியவான்கள் என்று சொல்றார். ஏன் தெரியுங்களா? அழகா ஒரு திரைப்பட பாட்டை சொல்லுவாங்க. எந்த வாழ்க்கையின் அர்த்தம் சொல்ல பூக்களின் வண்ணம் கொண்டு பிறந்த மகளே என் மகளே, நான் வாழ்ந்தது கொஞ்சம் அல்ல வாசத்தில் வந்துதித்து உதிர்ந்த மகளே என் மகளே, உன் குருவிழி புன்னகை அதில் 1000 வசந்தமே, எந்த வாழ்க்கையின் அர்த்தம் சொல்ல பூக்களின் வண்ணம் கொண்டு பிறந்த மகளே என் மகளே, நான் வாழ்ந்தது கொஞ்சம் அல்ல வாசத்தில் வந்துதித்த பிறந்த மகளே என் மகளே. இதுதாங்க பெண் குழந்தையோட. ஏன்னா ஒரு காலத்துல பெண் குழந்தை என்றால் வீட்டில் இருந்து கொண்டு வீட்டில் அதை சொல்லுவாங்க, அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று சொல்லுவோம். இன்னைக்கு அதையெல்லாம் தாண்டி எங்கேயோ போயிட்டு பெண்கள் கால் பதிக்காத துறைகளே இல்லை என்று சொல்லிவிட்டோம். கடந்த குடியரசு தின நிகழ்விலே அந்த அணிவகுப்பிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு அணி, அதாவது பட்டாளியன் என்று சொல்வார்களே, ஒவ்வொரு அணிவையும் தலைமையேற்று நடத்தியது 8 பெண்கள். அன்றைக்கு அதிகமான விஞ்ஞானிகள் உட்பட 8 பெண்களுக்கு நம்முடைய குடியரசுத் தலைவர் அவர்கள் பரிசு வழங்குகிறார்கள். அப்பொழுது அவர்கள் நம்முடைய உள்துறை அமைச்சரோடு செல்ஃபி எடுத்துக்கொள்வதற்காக அந்த 8 பெண்களும் வந்து நிற்கிறார்கள். அப்போ அவர் அமைச்சர் சொல்றார், ஒரு காலத்திலே பெண்களை எங்கோ ஒரு இடத்தில் தேடினோம், ஆனால் இன்றைக்கு நீங்கள் கால் பதிக்காத துறைகளே இல்லை. நீங்கள் என்னோடு செல்ஃபி எடுத்துக்கொள்வதில் எனக்கு பெருமை இல்லை, நான் உங்களோடு செல்ஃபி எடுத்துக்கொள்கிறேன், அதுதான் பெருமை என்று சொன்னார். இன்னைக்கு காலங்கள் மாறிவிட்டது. அப்படின்னா பெண்கள் எல்லோரும் முன்னேறிட்டோமா? பெண்கள்லாம் முன்னேறியாச்சா? முடிஞ்சு போச்சா? ஐயா பெண்கள், நான் இங்கே ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். இங்கே உட்கார்ந்துருக்கிறதுல அதிகப்படியான ஆண்கள். நமக்கு முன்னாடி தெரியும், பாராளுமன்றத்திலே பெண்களுக்கு 33% இடம், பெண்களுக்கு 33% இடம் ஒவ்வொரு முறையும் தோல்வி அடைஞ்சிச்சு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், ஸ்கூலில் கூட பாஸ் மார்க்னா 35 மார்க் எடுத்தாங்க. திட்டம் போட்டு 33 மார்க்கில் வச்சாங்க. அதனால் எப்போ பார்த்தாலுமே அது தோல்வி அடைஞ்சிட்டு இருந்துச்சு. ஆனால் ரொம்ப சாமர்த்தியமாக இப்போ அந்த சட்டம் பாஸ் ஆயிடுச்சு. ஆனால் ஆண்கள் நிறைவாக இருக்கிறார்கள், பெண்கள் குறைவாக இருக்கிறார்கள் என்றாலும் கூட இந்த பெண்களை முன்னிறுத்துவதற்கு ஆண்கள் தயாராக இருக்கிறார்கள். பெண்களுடைய முன்னேற்றத்தை கண்டு ஆண்கள் பொறாமைப்படுவதில்லை. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கு எதிரி என்று சொன்னால் பெண்கள் தான் எதிரி. உண்மைதானங்க? உண்மை. ஒண்ணு இல்லை, ஒரு பொம்பளை பிள்ளை வீட்டில் பேசட்டுங்க, பள்ளிக்கூடமே போகாம இருக்கும். பேசும்போது சொல்லுவாங்க, படிக்காத கழுத பேச வந்துச்சு, உனக்கு என்ன தெரியும், தலையில தட்டி உட்கார வச்சுருவாங்க. ஆனால் அவர் படித்த பிள்ளை பேசுனுச்சுன்னு வச்சுக்கோங்க, படித்த திமுறில் பேசுது, போய் வாய முடிட்டு உட்காருங்க. படிக்காமலும் பேச முடியாது, படிச்சுட்டு பேச முடியாது. ரொம்ப வேண்டாம். இன்னைக்கு கிட்டத்தட்ட 2001 இந்த 24 வருடங்களுக்கு கிட்டத்தட்ட 25 வருஷம் பட்டிமன்ற மேடை ஏறி பேசுகிறேங்க. குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இப்போ நான் போய் பேசினேன்னா இந்த பட்டிமன்றத்தில் பேசுகிற மாதிரிலாம் இங்கே பேசக்கூடாது. தலையில் தட்டி அங்கேயே உட்கார வச்சிடும். ஐயா பேச தெரிஞ்சதுனால தான் பட்டிமன்றம் போனாங்கிறது நம்மளுக்கு புரியலை. பட்டிமன்றத்தில் பேசுகிற மாதிரி இங்கே பேசாதீங்கன்னு வாய். இன்னைக்கு மேடையில் ஏறி 100 பேர் 1000 பேருக்கு 10,000 பேருக்கு முன்னாடி கூட பேசிட முடியும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் 2 பெண்களுக்கு முன்னாடி பேச முடியலை. பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா படித்த எங்களால் குடும்ப பிரச்சனையில் பேச தெரியலை. ஆனால் படிக்காத சம்பந்தியெல்லாம் இருக்காங்க பாருங்க,
ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சி, 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இந்த வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனை கூட தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறாங்க அவங்க. அந்த இடத்துல நம்மளை வாயை திறக்க விடுறது இல்லை. எத்தனை பட்டம் வாங்கி பிரயோஜனம் இல்லைங்கய்யா, பட்டம் வாங்கி பிரயோஜனம். அந்த இடத்துல பேச முடியலை. தப்பு நம்ம மேலே இல்லை, நம்ம பிள்ளை மேலேயே இல்லைன்னு சொன்னால் கூட, ஏன்னா அவங்க பேச வேண்டும் என்று முடிவு செஞ்சுட்டு ஒவ்வொரு பிரச்சனை நடக்கும்போது அதை அப்படியே நினைவில் அப்படியே நேரி மாறாமல் அந்த நேரத்தில் என்ன வார்த்தை பேசுனாங்க அவங்க பேசுகிறாங்க. நாங்கள் நிறைய செய்திகளை பார்க்காம கூட பேசுவோம். ஆனால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட எங்களால் பேச முடியல. காரணம், பெண்களுக்கு பெண்கள் எதிரின்னு சொன்னோம் இல்லையா. நாங்கள் ரொம்ப சுலபமாக சொல்லுவோம் பட்டிமன்றத்தில். கல்யாணம் பண்ணணும்னா பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஜாதகம் பார்க்காதீங்க, பொண்ணுக்கும் மாமியாளுக்கும் பாருங்க, அது 2 ஒத்து வந்துருச்சுன்னா கல்யாணத்தை பண்ணிட்டு. ஏன்னா நீ காலம் அப்படி இருக்கு. அவங்க 2 பேரும் ஒத்து போயிட்டா பிரச்சனையே இல்லை. ஏன்னா வாழ்க்கையில ஆண்களால் பெண்களுக்கு, அதாவது என்னுடைய தங்கை வீராவேசமா பேசினான். நானே கொரோனாவிற்கு முன்பு பெண்களுக்காகவே ஒரு அமைப்பு அமைச்சேன், அக்னி என்று. பெண்கள் நிறைய வகையில் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகிறார்கள். அது எல்லாராலையும் இல்லை, அது எல்லா ஆண்களாலையும் இல்லை. எங்கேயோ ஒரு மன உளைச்சல், மனநல பாதிச்சு எவ்வளவு ஒருவனால் பாதிக்கப்படுகிறார்கள். அதனால் ஒட்டுமொத்தமான ஆண் சமுதாயத்திற்கு எதிராக நாங்கள் போராடப்படுகிறோமா என்றால் இல்லை. ஆண் பெண்களை பெற்ற தகப்பன்களும் பெண்களோடு பிறந்த சகோதரர்களும் நீங்கள் எல்லாம் எங்களோடு இணைந்து இந்த சமுதாயத்திற்கு வருகின்ற பொழுதுதான் நாங்கள் செய்யப்படுகின்ற ஒவ்வொரு போராட்டமும் இந்த அரசாங்கத்திற்கு சென்று சேர முடியும் என்பதனால்தான் உங்களுடைய ஒத்துழைப்போடு நாங்கள் செய்ய வேண்டும் என்று காலங்கள் மாற்றும். இன்னைக்கு பெண்கள் எல்லோரும் முன்னேறிவிட்டோம். பெண்கள் நான் பெண் என்னும் கனல் என்று சொன்னேன். ஐயா பெருங்கனல் என்று போட்டார்கள். ஒவ்வொரு பெண்ணினுடைய உள்ளத்திலும் அது நெருப்பாக இருந்தால் எரிஞ்சு சாம்பல் ஆகிட்டும், மற்றவங்களை சாம்பல் ஆகிட்டு போயிடுங்க. ஆனால் கனல் இருக்கிறதே, அது எரிந்து சாம்பலாகாது, சட்டென்று சாம்பலாக்கியும் விடாது. ஆனால் உள்ளத்தில் கனலாக எரிந்து கொண்டே இருக்கும், அது கனிந்து கொண்டே இருக்கும். தேவைப்படுகின்ற பொழுது வெடித்து சிதறி இந்த உலகத்தை அழிக்கக்கூடிய வல்லமை யாருக்கு என்று சொன்னால் அது பெண் என்னும் பெருங்கனலுக்குத்தான் இருக்கிறது. பெண் என்பவள் சாமியாகவும் இருக்க முடியும், அமைதியான தெய்வமாகவும் இருக்க முடியும். அதே பெண்கள் பல குடும்பத்தில் பார்க்கலாம் காலியாகவும் மாறி ஆட்டம் போடக்கூடிய பெண்களும் இருக்கிறார்கள். தேவைப்படுகின்ற பொழுது அவள் கையிலே புத்தகத்தை எடுக்கக்கூடிய சரஸ்வதியாகவும் இருக்க வேண்டும். தேவைப்படுகின்ற பொழுது அசுரர்களை அழிக்கக்கூடிய சூளம் ஏந்திய காளியாகவும் மாற வேண்டும். எனக்கு அடக்கம் சொல்லிக் கொடுப்பாரு. சிலம்ப சுத்தறதுக்கு முன்னாடி நீ சுத்தி கீழே வச்சு குரு வணக்கம் பண்ணிட்டு தான் செய்யணும் பாரு. அதே சிலம்ப சுத்திர மாணவனுக்கு எதுக்கு ஒரு எதிரி பெரிய கம்பு அருவாள் எடுத்துட்டு வரும்பொழுது அவன் அப்பவும் குருவுக்கு மரியாதை செஞ்சுட்டு இருக்க முடியுமா? போட்டு தள்ளிட்டு போயிடும். பெண்களுக்கு அடக்கம் வேண்டும், பொறுமை வேண்டும், நிதானம் வேண்டும், தான் கனிவு வேண்டும் என்றெல்லாம் சொல்லி கொடுக்கணும். ஆனால் தேவைப்படுகின்ற பொழுது உன்னுடைய நகத்தை கூட நீ ஆயுதமாக பயன்படுத்தி என்று மகாத்மா காந்தி சொல்லிவிட்டு சென்றாரே, அந்த ஆயுதத்தை கூட பயன்படுத்துவதற்கு பெண்கள் தயங்கக்கூடாது என்றுதான் சொல்றேன். யாரை நம்பி பெண் குழந்தைகளை விடுவது என்று தெரியவில்லை. இந்த உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் அம்மா தான் ஹீரோயின் எல்லா பிள்ளைங்களுக்கும். ஆனால் அதாவது நம்ம காலத்துலனா நம்ம அப்பாட்ட ஒரு பேனாவுக்கு இங்கே போகிறதுக்கு 5 காசு வாங்கிறதுக்கு நம்ம அம்மா தான் 10 தர அலைவாங்க. உண்மைங்களா இல்லையா இங்கே இருக்கிறவங்களுக்குலாம்? ஆனால் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் எதை கேட்டாலும் செய்வதற்கு தந்தை தயாராக இருக்கிறார்கள். அவருடைய முதல் ஹீரோவே தந்தை தான். ஆனால் அந்த தந்தைக்கும் ஒரு கடமை உண்டு. என்ன தெரியுமா? நான் சொல்றோம், பெண் குழந்தைகளை அடக்கி வளருங்கள், பெண் குழந்தைகளை சிறப்பாக வளருங்கள், பெண் குழந்தைகளை நன்றாக தயவு செய்து இன்றைய பாலியல் பிரச்சனைகளுக்கு காரணம் பெற்றோர்கள். ஆண் குழந்தைகளை நீங்கள் சிறப்பாக வளருங்கள், ஆண் குழந்தைகள் நல்லவர்களாக வளர வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமையிலிருந்து தவறுகின்ற காரணத்தினால்தான். ஒரு ஆன்மீக துறவி சொல்கிறார், பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் வருகிறது என்று சொன்னால் அவர்கள் ஆடைகளை சரியாக அணிவதில்லை என்று சொல்கிறார்.
இதுவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாதம். ஆனால் 1 வயது குழந்தையும் 2 வயது குழந்தையும் 3 வயது குழந்தையும் 60 வயது பெண்ணையும் பாலியல் துன்புறுத்தல் செய்கிறார்கள். அவர்கள் எந்த ஆடை அலங்காரத்தை குறைத்துக் கொண்டு சென்றிருக்கிறார்கள்? அப்படியானால் என்ன காரணம்? ஒரு பெண்ணினுடைய மதிப்பை, பெண்ணினுடைய உயர்வை அவருடைய தாயும் தந்தையும் சொல்லிக் கொடுக்க தவறிவிட்டார்கள் என்ற அர்த்தம். தாய் என்பவள் சக்திக்கு சமம். ஒவ்வொரு தாயும் தன்னுடைய அன்னைக்கு சமம். ஒவ்வொரு பெண்ணும் அவருடைய சகோதரிக்கு சமம் என்று ஒவ்வொரு நாளும் பெண் குழந்தைக்கு மட்டுமே அறிவுரை சொல்லி அமர வைத்து விடாதீர்கள். உங்கள் ஆண் குழந்தைகளுக்கும் புத்திமதியை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, ஏதோ அறிவுரை கேட்பது என்று சொன்னால் பெண் அந்த காலத்தில் நடத்தும். புருஷன் வீட்டில் வாழ போகும் பெண்ணை புத்திமதிகள் சொல்றேன் கேளு கண்ணேன். இன்னைக்கு இந்த சமுதாயத்திற்கு வெளியில் அனுப்புகின்ற பொழுது ஒரு ஆண் குழந்தையையும் நீ இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல். நான் அதிகம் மதிக்கப்படுகின்ற ஆன்மீக துறவிதான். சிக்காகோ நகர்ல கேட்கிறாங்க சுவாமி விவேகானந்தட்ட, எங்கள் நாட்டில் நாங்கள் ஆணுக்கும் பெண்ணும் சமமாக இருக்கிறோம். நாங்கள் கணவன் மனைவியும் கைகோர்த்து விட்டு செல்கிறோம். ஆனால் உங்கள் நாட்டில் பெண்ணை அடிமையாக வைத்திருக்கிறீர்கள். கணவன் 20 அடி முன்னால் போனால் பின்னால் மனைவி செல்கிறார். உங்கள் நாட்டில் பெண்களை அடிமையாக வைத்திருக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார், உங்கள் நாட்டில் ஆணும் பெண்ணும் கையை கோர்த்து கொண்டு செல்கிறீர்கள். கையை விட்டு விட்டு சென்றால் அவள் இன்னொருவனோடு சென்று விடுவாள், அவள் இன்னொருவனோடு சென்று விடுவாள். ஆனால் எங்கள் நாட்டில் 20 அடிக்கு பின்னால் வந்தால் கூட கணவன் முன்னாடி சென்றால் அவனை பின்பற்றி எங்கள் மனைவி வந்து விடுவாள் என்ற நம்பிக்கையில் நாங்கள் கையை விட்டு விட்டு முன்னாடி செல்கிறோம் என்று சொன்னார்கள். அந்த பண்பாட்டோடு இருந்த சமுதாயம் இன்று சற்றே வழி பிறடி வழி தப்பி சென்று கொண்டிருக்கிறது. பெண்களும் சரி, நாம என்னமோ ஆண்கள் தான் சரியில்லை மாதிரி பேசிட்டு இருக்கோம். திருமணமே தேவையில்லை. இந்த கெட் டுகெதர் என்ற ஒரு மோசமான கலாச்சாரம் நம்முடைய தமிழகத்திலே அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. எதை பற்றியும் கவலைப்படுறதில்லை. சேர்ந்து வாழ்றது பிடிச்சா இருக்கிறது, பிடிக்கலனாக்கா 2 பேர் பிரிஞ்சு போயிடலாம். எப்படி பார்த்தாலும் கூட சிலவற்றை நாம் பின்பற்றி தான் ஆக வேண்டும். எப்படி பார்த்தாலும் நஷ்டம் பெண்ணுக்கு தான். உன் காசு தனி, என் காசு தனி, உன்னுடைய உறவுகள் தனி, என்னுடைய உறவுகள் தனி. ஆனால் நாம் ஒன்றாக கலந்திருக்கலாம். இருக்கின்ற போது குழந்தை வந்து விட்டால் உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, அவன் சென்று விடலாம். இப்போ நம்முடைய சுதந்திரம் எங்கே சென்றது? ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எப்படி இருந்தாலும் முள்ள மேல சேலைப்பட்டாலும் சேலையில முள்ளப்பட்டாலும் பெண்ணுக்கு தான் நஷ்டம் என்று. 2024 உலகமே நாங்கள் முன்னேறிட்டோம் என்று கூவினாலும் கூட இந்த பழமொழிகளுக்கு நாங்கள் அடிபணிந்துதான் ஆக வேண்டும். என்ன நஷ்டம் எங்களுக்கு தான். இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எந்த அளவிற்கு பெண் சுதந்திரத்தை பற்றி பேசுகிறார்கள் என்று தெரியவில்லை. நான் சொல்வதற்கு உடன்பாடு உள்ள பெண்களாகத்தான் இங்கே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஏன்னா நமக்கென்று சில கலாச்சாரம் இருக்கிறது, நமக்கென்று சில பண்பாடு இருக்கிறது. உடையிலோ உள்ளத்திலோ நமக்கு இந்த கலாச்சார சீரழிவு வரக்கூடாது. அநீதி நடக்கின்ற பொழுது எதிர்த்து போராட வேண்டும். ஆனால் அங்கும் கூட இப்போ ஒன்றில் சமீபத்தில் எனக்கு சில இங்கே தமிழறிஞர்கள் இருக்கிறீர்கள், சில இலக்கியங்கள் எனக்கு உடன்பாடு இல்லை. எனக்கு என்னுடைய சிற்றறிவு கேட்டியவரை உடன்பாடு இல்லை. சமீபத்திலே தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய உரத்த நாட்டு பகுதியிலே கோவில் திருவிழாவுக்கு சென்ற ஒரு பெண்ணை 5 ஆண்கள் பாலியல் பலாத்காரம் செய்து விட்டார்கள். அந்த பெண் காவல் நிலையத்துக்கு செல்கிறார். அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண் காவலர், பெண் அதிகாரி அந்த வழக்கை எடுத்துக்கொள்ளவில்லை. அவள் அழைக்கணிக்கப்படுகிறார். அப்போ நாங்கள் போய் பார்க்க போகிறோம். அப்போ ஒருத்தன் சொல்கிறான், பாலியல் துன்புறுத்தல் பண்ணது தப்பு தான். 5 ஆண்கள்ங்கிறீங்களே, உங்கள் மகாபாரத்தில் ஒரு மனைவி 5 ஆண்களோடு இல்லையா என்று ஒரு மோசமான உதாரணத்தை காட்டுகிறாங்க. அந்த இடத்துல நாங்கள் என்ன சொல்றதுன்னு தெரியல. என்னுடைய கடந்த ஒரு 5 வருடங்களுக்கு முன்னால் ஒரு பட்டிமன்றம், அதிலே தலைப்பு அன்றைய பெண்கள் அதிக துன்பத்திற்கு ஆளானார்களா,
சவால்களை சந்தித்தார்களா, இன்றைய பெண்கள் அதிக சவால்களுக்கு ஆளாகிறார்களா என்று நான் இன்றைய பெண்கள் என்று பேசுகிறேன். எனக்கு எதிராக பேசிய ஒரு பெண் பேசினார். அந்த காலத்தில் பெண் வாழ்ந்த வாழ்க்கை தான் வாழ்க்கை. தன்னுடைய கணவனை கூடையில் சுமந்து கொண்டு சென்றாள் நலாயினி. தன்னுடைய கணவன் கோவலனுக்காக கண்ணகி சென்று வழக்கு முறையிட்டால் மதுரையை எரித்தார். இப்படி நிறைய வரிசையை அடுக்கிக்கிட்டே வந்தாங்க. இவர்களெல்லாம் கற்பு நெறியில் சிறந்தவர்கள், இவர்களெல்லாம் கற்பு நெறியில் சிறந்தவர்கள் அப்படின்னா, நீ சொல்லக்கூடியதெல்லாம் செஞ்சாதான் கற்பு நெறியில் சிறந்தவள்னா நான் கற்பு இல்லைன்னு. மனைவி நலாயினி யாரை சுமந்துக்கிட்டு போனா, தன்னுடைய கணவன் எங்க போகும்னு சொன்னா, தன்னுடைய கணவன் தாசி வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்கிறான். அவனை சுமந்து கொண்டு நலாயினி சென்றாள் கூடையில். இங்கே அப்போ ஒரு மனைவி தன்னுடைய கணவன் கேட்கின்ற மோசமானவற்றை கூட செய்தால் அவள் கற்பில் சிறந்தவள். கோவலன் கண்ணகியை விட்டு விட்டு சென்று விட்டான். சென்ற பிறகு அவனுடைய தோழி வந்து கேட்கிறான். இங்கே கூட அந்த வார்த்தை பாதத்தை பயன்படுத்தினார்கள். குறைந்தபட்சம் நாம் சோமகுண்டலம் சுந்தரகுண்டலம் தலைமுழுவிட்டு போய் தெய்வத்திடம் முறையிடலாம். அப்போ கண்ணகி சொல்றா, தன்னுடைய கணவனுடைய குறையை தெய்வத்திடம் கூட முறையிடுவது பீடு அன்று அப்படின்னா. ஆனா அந்த கணவன் கேட்ட பொழுதெல்லாம் மாதவி இல்லத்திற்கு செல்கின்ற பொழுது கேட்ட பொருளையெல்லாம் கொடுத்து விட்டு கடைசியாக எல்லாவற்றையும் இழந்து விட்டு வந்த பொழுது ஒற்றை சிலம்பை கொடுத்து சென்று அவன் கொலைகின்ற செய்தியெல்லாம் நமக்கு எல்லாம் தெரியும். இங்கே தன்னுடைய மனைவிக்கான நிலையிலிருந்து கண்ணகி தவறிவிட்டாள் என்று சொல்கிறார். ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், கணவன் தவறு செய்கின்ற பொழுது இடித்துரைக்கின்ற அமைச்சராக இருக்க வேண்டும். அவனுக்கு பணிவிடைகள் செய்கின்ற பொழுது அவன் சேவைகின்ற அன்னையாக இருக்க வேண்டும். பணிவிடை செய்கின்ற பொழுது தாதியாக இருக்க வேண்டும், மன்றத்திலே தாசியாக இருக்க வேண்டும். இந்த 4 ஒரு மனைவி இருப்பாள். ஆனால் கோவலன் முதலிலேயே தவறு செய்கின்ற பொழுது, உன்னுடைய குலப்பெருமை இப்படி இருக்கிறதே, நீ எப்படிப்பட்ட குலத்தில் பிறந்தவன், நீ இது போன்ற தவறுகளை செய்யலாமா என்று கண்ணகி இல்லறத்திற்கு உள்ளேயே கண்டித்திருந்தால் அவன் செஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. வண்ணச் சீரடி மண்மகள் அறிந்திலல், கண்ணகியினுடைய காலடி அந்த மண்ணு கூட பார்த்ததில்லைன்னு சொன்னாங்களே, அப்படி இருந்த கண்ணகி தன்னுடைய கணவன் கோவலன் கொலையுண்ட பிறகு ஏந்து போய் பாண்டிய மன்னன்ட்ட, என் கணவன் எப்படிப்பட்ட குலத்தில் வந்தவன் தெரியுமா, என்னுடைய கணவன் சிபில் சக்கரவர்த்தி வந்த குலத்தில் தோன்றியவன் அப்படின்னு வரிசையா சொல்லிட்டு வந்தாங்க இல்லையா. இந்த பெருமை அப்பவே சொல்லியிருந்தா அவனுடைய உயிராச்சும் தங்கியிருக்கும்ல. அன்னைக்கு கோவலனுடைய மானத்தை காப்பாற்றுவதற்காக இன்று வரை அவனை கேவலனாக கொண்டு சென்று கொண்டிருக்கிறோமே, அந்த இடத்தில் ஒரு மனைவி செய்ய வேண்டிய கடமையை செய்யவில்லை கண்ணகியும் நாங்கள் வழக்காடு மன்றத்தில் வைக்கிறோம். ஏன்னா ஒரு கணவன் தவறு செய்கின்ற பொழுது இடித்துரைக்கின்ற அமைச்சனாக மனைவி இருக்கணும். தவறு செய்கின்ற பொழுது ஐயோ, நான் இந்த காலத்து அந்த காலத்து பண்பாடு உள்ள பெண், என் கணவன் கிடைச்ச கோட்டை தாண்ட மாட்டேன், எதிர்த்து பேசினால் அது கணவனை மீறியதாக அர்த்தம். இன்னும் நினைச்சா குடும்பம் சுத்தமாக குட்டிச்சு வரப்போம். ஆனால் தவறு செய்கின்ற பொழுது எந்த மனைவி தன்னுடைய கணவனாக இருந்தாலும் சரி, பிள்ளையாக இருந்தாலும் சரி, அவனை திருத்துகிறாளோ தண்டிக்கின்றார்களோ, அன்னை ஒன்று பெருசாக தண்டிச்சிட போதில்லை என்று அந்த மனைவியினுடைய அந்த தாயினுடைய சகோதரியுடைய கடமையிலிருந்து வழுவாமல் ஒரு பெண் வாழ வேண்டும். அந்த இடத்திலே அவள் புயலாக புறப்பட வேண்டும், நெருப்பாக மாற வேண்டும். அந்த இடத்திலும் பெண் என்று அவள் அடங்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒரு பெண் என்பவள், அதாவது ஒரு பெண் என்பவள் பூவாகவும் இருக்கலாம், புயலாகவும் மாறலாம். ஆனால் ஒரு தன்னை மீறி, அதாவது சொல்லுவாங்க, ஒரு ஆண் வலியை தாங்கக்கூடிய இந்த வலியினுடைய அளவு 45 யூனிட்டுமாங்க. நம்ம மருத்துவரை வச்சுட்டு இதெல்லாம் சொல்லக்கூடாது, அவர் மாதிரி ஜீனியஸ் எல்லாம் வச்சு சொல்லக்கூடாது. அந்த வலியினுடைய அளவை யூனிட்டுமாங்க 45 யூனிட் தான் ஒரு மனிதனால் தாங்கிக் கொள்ள முடியும். ஆனால் ஒரு பெண் பிரசவத்தின் பொழுது 55 யூனிட் வலியை தாங்கிக் கொள்கிறாள் என்று சொன்னால் அவள் மனதால் எத்தனை பெரிய வலியை தாங்கிக் கொண்டு வாழக்கூடிய ஆற்றல் மிக்கவள். அவள் நினைத்தால் இந்த சமுதாயத்தையே மாற்ற முடியும். ஆணினுடைய துணையோடு, சகோதரனின் துணையோடு, கணவனின் துணையோடு, தந்தையினுடைய துணையோடு, அந்த ஆயுதத்தை தான் நானும் கௌசல்யாவும் கையில் அளித்திருக்கின்றோம். எங்களுக்கு உங்களை போன்றவர்களோட துணையோடு நம்முடைய குழந்தையை நம்பி
சொன்னால் தேவைப்படுகின்ற இடத்தில் நாங்கள் கத்தியை எடுத்து ஆப்பிளையும் நறுக்கலாம், ஆளையும் கொள்ளலாம் என்கின்ற பொழுது எந்த இடத்திலே அங்கே அழகாக அகிம்சையாகவும் போகுவதற்கும் தயாராக இருக்கிறோம், ஆயுதம் எடுப்பதற்கும் தயாராக இருக்கிறோம். அந்த ஆயுதம் என்பது என்னுடைய இனமெல்லாம் அறிவாலை எடுத்து அதன் மூலமாக பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்ற இடத்திலே இருந்த நான் ஆயுதத்தை தூக்கி எறிந்துவிட்டு, அறிவாலை தூக்கி எறிந்துவிட்டு, அறிவால் தான் இந்த சமுதாயத்தை மாற்ற முடியும் என்று சொன்னால் அந்த அறிவென்னும் ஆயுதத்தை கொண்டு இந்த சமுதாயத்தில் நடக்கின்ற அவலங்களை மாற்ற முடியும் என்ற நம்பிக்கையோடு இருக்கின்றோம். அதுவரை பெண்களுடைய மனதிலே இந்த சமுதாயத்தை